ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு முடிவு சொல்ல வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதை உன்னிடத்தில் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்றுதான் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரிக்காமல் சட்டென்று இதை கேட்டுவிடு செல்லமே. உன் மனதில் இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். அதனால்தான் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்துதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடியாக பல மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அவையெல்லாம் நீ ஆசைப்பட்ட அற்புதமான மாற்றங்களாக இருக்கும். அவை ஒவ்வொன்றும் உன்னை ஆனந்தப்பட வைக்கப் போகிறது. என் சாயப்பா எனக்கு நல்லது எப்போது செய்வீர்கள் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? அந்த மிகப்பெரிய நல்லதை உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் செய்து விட்டேன். அதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய தலையெழுத்தையே உன் சாயப்பா மாற்றி எழுதிவிட்டேன் செல்லமே. என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறுமோ, என்னுடைய கஷ்ட காலம் எப்போது தீருமோ என்று நீ கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாய், கவலையோடு இருந்தாய். என் செல்லமே, உன்னுடைய கஷ்டமான தலையெழுத்தை எல்லாம் உன் சாயப்பா திருத்தி எழுதிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியுமே நிறைந்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி ஆனந்தமாகவே இருக்கும். நடப்பவை அனைத்துமே உன் விருப்பப்படியே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் தான் உனக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதனால் தான் உன் சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கு காரணமான கர்ம வினைகளை எல்லாம் உன் சாயப்பா தீர்த்து விட்டேன் செல்லமே. இனி அவையெல்லாம் உனக்கு எந்த தீங்கும் செய்யாது. இதுவரை நீ பட்ட பாடுகள் எல்லாவற்றிற்கும் உன் சாயப்பா முடிவுரையை எழுதிவிட்டேன். இனி அனைத்துமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நீ என்னை தேடி வந்ததின் பலனை நீ கை நிறைய பெற்று மகிழப் போகிறாய். ஆனந்தமாக வாழப் போகிறாய். உன் மனதிற்குள் மிகப்பெரிய சக்தியாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இனி உன்னை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த வேலை உனக்கு நிச்சயம் வெற்றியாகவே முடியும். உன்னுடைய வெற்றிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதே. அது உனக்கு எப்போதும் நல்லதைத்தான் பெற்று கொடுத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உனக்கு திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முயற்சி செய்யும் எந்த ஒரு வேலையும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். அது எப்போதுமே உனக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். நான் சொல்லுவது நிச்சயம் நடக்கும். எப்போதுமே என் சாயப்பா என்னோடு இருக்க வேண்டும், எனக்கு நல்லதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ ஒவ்வொரு கணமும் நினைத்தாய். அதனால்தான் நான் உன்னை தேடி வந்து உனக்கானதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னுடனே இருக்கப் போகிறேன். உன் விருப்பப்படியே உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். என் செல்லமே, இந்த உண்மைகளையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் தவித்து கொண்டிருந்தேன். இப்போது என் மனதில் இருந்த தவிப்புகள் எல்லாம் சற்று குறைந்து விட்டது. நான் சொல்ல வேண்டியதை என் குழந்தையிடத்தில் சொல்லிவிட்டேன். இனி உன்னுடைய மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சியோடு இருப்பேன். உன்னுடைய கண்களில் கண்ணீர் வழியும் போதெல்லாம் என் மனமும் எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா செல்லமே? அந்த கணமே நான் முடிவெடுத்து விட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதும் அழவே கூடாது. போதும் செல்லமே, இதுவரை நீ அழுது புலம்பியது எல்லாமே போதும். இதற்கு மேலும் நீ எந்த காரணத்திற்காகவும் யாருக்காகவும் நீ அழவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உன் மீது முழுமையாக அக்கறை காட்டவும் அன்பு செலுத்தவும் நான் இருக்கிறேன். இனிமேல் உனக்கு எந்த துன்பமும் யாராலும் நெருங்கி வராது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன்.
உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்கு மிகப்பெரிய கவசமாக என்னுடைய அன்பு உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். என்னை மீறி உன்னை எந்த துன்பமும் நெருங்காது. யாராலும் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாது. உன் மனதில் இருக்கும் சிறு சிறு கவலைகளுக்கு கூட உன் சாயப்பா நிரந்தரமாக ஒரு தீர்வை தந்து விட்டேன். இனி எதுவுமே உன் விருப்பத்திற்கு எதிராக நடக்காது. உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை துணிச்சலோடு செய். நிச்சயம் அதில் நீ வெற்றியே பெறுவாய். நீ எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்துதான் முடிவெடுப்பாய். அதில் ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நல்ல குணம் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ செய்யும் எந்த ஒரு வேலையும் உனக்கு வெற்றியைத்தானே கொடுக்கும். பிறரை கெடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று அருமையான குணத்தோடு நீ இருக்கிறாய். இந்த ஒரு குணம் உனக்கு போதும் செல்லமே. இந்த சூழ்நிலையிலும் நீ இனிமேல் யாருக்காகவும் பயப்படவே கூடாது. பயம் என்ற ஒன்றே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் துணிச்சலாக எதிர்கொண்டு நீ போராடி பழகிக்கொள். உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன். எதற்கு பயம் வேண்டும்? பயப்படாதே, தைரியமாக இரு. உன் தைரியம்தான் உனக்கு மிகப்பெரிய பலம். நீ தைரியத்தோடு எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த பயம் என்பதே உன் வாழ்க்கையில் இனிமேல் இருக்காது. எப்போதும் மற்றவர்களுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி நீ யோசிப்பாய்? என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும், அதில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று எப்போதும் உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நினைத்தது நடக்கும். காலம் கடந்து விட்டதே என்றெல்லாம் கவலைப்படாதே. உனக்கான காலம் இப்போதுதான் வந்திருக்கிறது. இனி அனைத்தும் உனக்காக நல்லதாக நடக்கும். உனக்கு சேர வேண்டியது அனைத்தையும் உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதானே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கை இனி எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் இந்த வெற்றியும் சந்தோஷமும். என் செல்லமே, நீ மனதளவில் எவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டு போராடினாய் என்று நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். அந்த காயத்திற்கு மருந்தாகத்தான் உன் சாயப்பா இந்த சந்தோஷத்தையும் வெற்றியையும் உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை இனி மிகப்பெரிய ஆச்சரியத்தோடும் மிகப்பெரிய ஆனந்தத்தோடும் இருக்கப் போகிறது. நீ எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அந்த கனவுகள் எல்லாம் இப்போது நிஜமாக நடக்கப் போகிறது. நீ என்னை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறாய். என்னையே முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட்டாய். அப்படிப்பட்ட உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். பல வாய்ப்புகளை உனக்கு அடுக்கடுக்காக நானே உருவாக்கி கொடுப்பேன். அவற்றையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உனக்கு வெற்றியே கிடைக்கும். நீ பல மடங்கு நன்மைகளை அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கப் போகிறது. உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உன் மீது ஆன அக்கறையும் அன்பும் இன்னும் அதிகரிக்கும். உன் மீது தனி பாசமே வந்துவிடும். எல்லோரும் உன்னை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். என்னுடைய குழந்தை இவ்வளவு பெரிய ஆளாக வந்துவிட்டாரே என்று சந்தோஷப்பட போகிறார்கள். என் செல்லமே, இப்படி ஒரு நாளைத்தானே நீயும் எதிர்பார்த்து காத்திருந்தாய். என்னை பெற்றவர்களுக்கும் என் கூட இருப்பவர்களுக்கும் நான் சாதித்து காட்ட வேண்டும். என்னால் மற்றவர்களுக்கும் பெருமை சேர வேண்டும். என்னை நினைத்து என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா? அதற்குத்தானே இவ்வளவு பாடுபட்டாய். அந்த பாடுகள் எல்லாம் இப்போது உனக்கு வெற்றி மாலையாக சேர்ந்து விட்டது. உன் குடும்பமே உன்னை கண்டு சந்தோஷப்பட போகிறது. என் செல்லமே, உன்னுடைய போராட்டத்திற்கெல்லாம் உன் சாயப்பா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டேன். உன் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக இருக்கும். இப்படி நடந்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேனே, ஆனால் இதற்கு மாறாக நடந்துவிட்டது என்று நீ கண் கலங்கி கண்ணீர் விட்டது எல்லாம் இப்போது மறைந்து விட்டது. இனிமேல் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நடக்கும்.
நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதுவே கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இனி அனைத்தையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன். உனக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் என்று அனைத்துமே கிடைக்கப் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே. இதே தைரியத்தோடும் இதே தன்னம்பிக்கையோடும் நீ வாழ்ந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே தங்கு தடை இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, உன் சாயப்பா உன் வாழ்வில் 2 கலந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் இப்போதும் நல்லதே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.